உள்ளங்களே, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா கரடியூர் வியூ பாயிண்ட். ஸோ பார்க்கவே பாருங்கள், இவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். லேடிஸ் வியூ பாயிண்ட், ஜென்ட்ஸ் வியூ பாயிண்ட், இதெல்லாம் பார்த்துக்கிறத விட இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட்டுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பனிமூட்டமும் இருக்குது, நல்ல காற்று வருது. ஸோ இது வந்து என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு அண்ணா பார்க்கு தான் போகலான் இருந்தோம். அங்கே அங்கே வந்து 4 o'clock தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு வந்தோம். வரும்போதே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தது, பட் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு. ஸோ அண்ணா பார்க்கிலேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் 7 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது, 7-8 கிலோமீட்டர் ஆகும். பட் அவ்வளோ வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் காற்றும் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. இதோட டவுன் பாருங்கள், மேலேருந்து பாருங்கள் கீழே வரைக்கும் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பாருங்கள், அண்ட் மலையை பாருங்கள், எத்தனை மலை இருக்குது பாருங்கள். கண்ணு கட்டுற தூரம் எல்லாம் மலை தான் தெரியுது. ஸோ இதிலலாம் அப்பா சான்ஸே இல்லை. அண்ட் அதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ நாங்கள் அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு, நாங்கள் அதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டோம் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே. அது டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து உள்ள ஆட்டோ மூலமாக இங்கே வந்தோம். வந்துட்டு டைரெக்டாக இந்த வியூ பாயிண்ட் மேலே தான் ஏறி நிற்கிறோம். அண்ட் உள்ளே உட்கார்றதுக்கு ஒரு பார்க்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்டு 3 PM பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் இருக்குது. பட் வெயிலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சன்செட் மறை நேரம். ஸோ வெயில் வந்து என்னென்னா நல்லா தான் இருக்குது ஈவினிங் டைம். அண்ட் க்ரௌடும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா வியூ பாயிண்ட்டோட இது பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள்.